ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் பொரியல். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை நல்லா கழுகிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ கொடுவா மீன் எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் தான் முள் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது மீனில் முள் கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த மீனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை இட்லி பானையில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். யூஸ்வலாக ஃபிஷ்ஷில் குழம்பு இல்லாட்டி ஃப்ரை பண்ணுவோம். இதில் புளியும் எண்ணெயும் இருக்கும். இது ரெண்டும் அவாய்ட் பண்ணணுன்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது எவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போ இதில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஊற்றி விட்டுக்கலாம். மேக்ஸிமம் எல்லா முள்ளையும் எடுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா உதுத்தி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். 1/2 கிலோ மீனுக்கு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 இன்ச் இஞ்சியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு வணக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சளும் சேர்த்திக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்க மீனை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக இது கூட 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். பெப்பர் எப்போவுமே எல்லா டிஷ்ஷுக்குமே அதோட டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபிஷ் பொரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் ஃபிஷ் கட்லெட் போட்டிருக்கேன். அதோட லிங்க் மேலேயே வரும், செக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.